இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். முதலிலே ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். 1500 சிங்கள குடும்பங்களை வவுனியாவில் குடியேற்ற திட்டம், கஜேந்திரன் குற்றச்சாட்டு. இனவாதத்தின் மொத்த வடிவம் ஆண்ட்ரோ குமார். கீழ் மல்வத்து ஓயா திட்டத்தில் வவுனியாவில் 1500 சிங்கள குடும்பங்களை குடியேற்ற முயல்கிறார்கள். இதனை சுட்டிக்காட்ட முதுகெலும் பெற்ற அடைகலநாதன் வரவு செலவு திட்டத்தில் நன்மை இருப்பதாக கூறி அதை ஆதரித்துள்ளார். சர்வதேச சமூகத்தின் முன்னால் அவர் அரசை பாதுகாக்கின்றார். இவ்வாறு சாடியுள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் சே கஜேந்திரன் என்கிறதான செய்தி தொடர்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது வலிமையுடனும் ஒற்றுமையுடனும் ஒரே நோக்கத்துக்காக இணைவோம், ஜனாதிபதி ஆண்ட்ரோ குமார புதுவருட வாழ்த்து என்கிறதான ஒரு செய்தி. புத்தாண்டு தின விபத்துகளில் இருந்து பாதுகாப்பாக இருங்கள், மருத்துவர்கள் அறிவுறுத்து. சித்திரை புத்தாண்டு காலத்தில் ஏற்படும் விபத்துகளில் இருந்து பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள். உயர்தர பரீட்சை பெறுபேறு 20ஆம் தேதிக்கு பின்னர் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றங்கள் இருவேறு தீர்வுக்காக சட்டமா அதிபரை நாடியது தேர்தல் ஆணைக்குழு. துக்கம் கண்ணீர் இல்லாமல் மகிழ்ச்சி செல்வம் பெருகட்டும், எதிர்கட்சி தலைவர் புதுவருட வாழ்த்து என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பயங்கரவாத சட்டம் ரத்து, ஆராய விசேட குழு நியமனம். பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது குறித்து ஆராய விசேட குழு நியமிக்கப்பட உள்ளது. குழுவின் தலைவராக ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அரச குலரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார் என்று நீதியமைச்சு அறிவித்துள்ளது என்கிறதான செய்திகளும் ஈழநாட்டு பத்திரிகையிலே முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். வடக்கில் சுற்றுலா மேம்பாடு 10 கோரிக்கைகள் வலியுறுத்து வடக்கு சுற்றுலா சங்கம் முன்வைத்தது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அரசியலில் உண்மையான அறம் பேண வேண்டும், புத்தாண்டு வாழ்த்தில் ஆறு திருமுருகன். இன நல்லிணக்கத்துக்கான முயற்சிகளுக்கு தமிழ் சிங்கள புத்தாண்டு முந்துதல், கடற்தொழில் அமைச்சர் வாழ்த்து என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மாற்றுத்திறன் நபர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டியின் சாதனையாளர்கள் கௌரவிப்பு. மாற்றுத்திறன் நபர்களுக்கான தேசிய தடகள விளையாட்டுப் போட்டியின் சாதனையாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வு மேலதிக அரசாங்க அதிபர் காஸ்ரீ மோகனன் தலைமையில் கடந்த 11ஆம் தேதி யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வேரிலிருந்து விழுது வரை ஒன்றியம் பொன்விழா சங்கமம் யாழ் பல்கலையில் என்கிறதான ஒரு செய்தி. மன்னார் மற்றும் பூநகரியில் கண்டல் தாவரங்கள் நடுகை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது அச்சுறுத்தல் விடுப்பதால் இளையோருக்கு புத்திமதி சொல்ல யாரும் முன்வருவதில்லை, வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் கவலை. இன்றைய இளையோருக்கு பொழுதுபோக்குக்கான வசதிகள் உரிய வகையில் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை, அதனால் அவர்கள் சமூக பிறழ்வை நோக்கி செல்கின்றனர். அவ்வாறு செல்பவர்களுக்கு புத்திமதி சொல்லவும் யாரும் முன்வருவதில்லை, அந்தளவு தூரம் அச்சுறுத்தல்களும் இருக்கின்றன என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வவுனியா மாநகர சபைக்கான தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியீடு, பல்வேறு புதிய திட்டங்கள் முன்வைப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வவுனியாவில் கட்குவாரி தூசு பறித்தவரை மிரட்டி ஓமந்தை போலீஸ் பொறுப்பதிகாரி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வடக்கு கிழக்கு தமிழரை மையப்படுத்திய மூலோபாயத்தை இந்தியா கைவிட்டுள்ளது, அரசியல் ஆய்வாளர் தயான் என்கிறதான ஒரு செய்தி. காயங்களுடன் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக குருநாகல் போலீசார் தெரிவித்தனர். எறும்பு கடித்ததால் 21 நாள் சிசு மரணம். எறும்பு கடித்ததனால் ஏற்பட்ட கிருமி தாக்கத்தினால் 21 நாட்களேயான பெண் சிசு ஒன்று உயிரிழந்துள்ளது. உடுவில் ஆலடி பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, அந்த பகுதியை சேர்ந்த இளம் தம்பதியருக்கு கடந்த மார்ச் 22ஆம் தேதி பெண் குழந்தை பிறந்தது. இந்த நிலையில் 4 நாட்களுக்கு முன்னர் அந்த குழந்தைக்கு எறும்பு கடித்துள்ளது. இதற்கு பெற்றோர் பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இந்நிலையில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை அதிகாலை பால் குடித்த குழந்தை மயக்கமடைந்தது. இதையடுத்து பெற்றோர் குழந்தையை யாழ் போதனா மருத்துவமனையில் சேர்ப்பித்தனர். எனினும் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது. இந்த பரிசோதனையில் எறும்பு கடித்ததனால் கிருமி தொற்று ஏற்பட்டு செல்கள் செயலிழந்தமையினால் மரணம் சம்பவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்கிறதானது செய்தி தொடர்கிறது. ரயில் மோதியதில் ஒருவர் படுகாயம் என்கிறதான ஒரு செய்தி. ஊழலற்ற ஆட்சி அமைய சங்குக்கு வாக்களியுங்கள், சந்திரகுமார் தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது அரசமைப்புக்கு அப்பால் தீர்க்க வேண்டிய பல பிரச்சனைகள் வடக்கு கிழக்கில் உண்டு, நீதியமைச்சர் ஹர்ஷன தெரிவிப்பு.
வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அரசமைப்புக்கு அப்பால் தீர்க்கப்பட வேண்டிய பல பிரச்சனைகள் உள்ளன. இராணுவத்தினர் வசமுள்ள காணிகளை விடுவிப்பதற்கு ஜனாதிபதி வெளிப்படைத்தன்மையுடன் செய்யப்படுகின்றார் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரு தெரிவித்துள்ளார். 1700 ரூபாய் நாள் சம்பளத்தை நாம் பெற்றுக் கொடுப்போம் பெருந்தோட்ட அமைச்சர் என்கிறதான ஒரு செய்தி. அரச புலனாய்வாளர் நீரில் மூழ்கி மரணம் என்கிறதான ஒரு செய்தி. 2 பெண்களுடன் கடத்தப்பட்ட காரை துப்பாக்கி சூடு நடத்தி மீட்ட போலீசார். வெளிநாட்டு பணியாளரின் பண அனுப்பல் அதிகரிப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. சிவனொளி பாத மலையை தரிசித்த பெண் திடீர் மரணம். 22 கரட்டுக்கு மேல் நகைகளை அணிந்திருந்த பெண்கள் கைது. 22 கரட்டுக்கு மேல் நேர் செய்யப்பட்ட நகைகளை சட்டவிரோதமாக நாட்டுக்குள் எடுத்து செல்ல முயன்ற குற்றச்சாட்டில் பெண்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க பிரிவினரால் கைது செய்யப்பட்ட இவர்களிடமிருந்து 2,80,85,000 ரூபாய் பெறுமதியான நகைகள் கைப்பற்றப்பட்டன என்கிறதானது செய்தி. பட்டலந்த அறிக்கை மே மாதமும் விவாதம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. லஞ்சம் ஊழல் ஒழிப்பு திட்டங்கள் அரசுக்கு கரு ஜெயசூரிய பாராட்டு. நாட்டின் துரித முன்னேற்றத்துக்கு இடையூறாக உள்ள லஞ்சம் ஊழல் இல்லாதொழிக்கும் நோக்கில் தேசிய ஊழல் ஒழிப்பு செயல் திட்டம் ஒன்றை வெளியிடுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமைத்துவம் விளங்கி செயற்படுவதை வரவேற்கின்றோம் என்று சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். நீதிமன்ற உத்தரவுகளுக்கு அமைய மே 6 தேர்தல் நடத்தப்படும். தேர்தல்கள் ஆணையாளர் என்கிறதான ஒரு செய்தி. போதைப் பொருட்களுடன் 6 சந்தேக நபர்கள் கைது. மோசடியாக ஈட்டிய சொத்துக்கள் குறித்த சட்டமூலத்தின் ஆரம்பகர்த்தா ரணிலே வஜ்ர அபிவர்த்தன சொல்கிறார். கடல்சார் பிரச்சனைகளா 106க்கு அறிவியுங்கள் என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. 100 கிலோ போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர்கள் 2 கைது. 2 நாட்களில் மட்டும் ரூபாய் 10 கோடி வருமானம். 2 நாட்களில் மாத்திரம் அதிவேக நெடுஞ்சாலைகளில் 10 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வருமானம் கிடைத்துள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம். கிண்ணியாவில் ஜனாதிபதி அன்றகுமார தெரிவிப்பு. நாட்டில் இனவாத பிரச்சனைகளை உருவாக்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது என்று தெரிவித்த ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம் என்று கூறியுள்ளார். சமுர்த்தி வங்கி கட்டுப்பாட்டு சபை உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தேர்தல் தொடர்பில் ஆராய்வு. வாகனங்கள் இறக்குமதி மோசடி செய்த முன்னாள் எம்பிக்கள் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்கிறதான ஒரு செய்தி. விளையாட்டு மைதானத்துக்குள் கட்டடம் அமைக்க தடை உத்தரவு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது தென்கொரியாவில் திடீரென சுரங்கப்பாதை இடிந்து விபத்து, மீட்பு பணிகள் தீவிரம். அமெரிக்காவின் வரி விதிப்பினால் உலக வர்த்தகம் 3% சரியும். சர்வதேச வர்த்தக மையம் எச்சரிக்கை. அமெரிக்காவின் வரி விதிப்பால் உலக வர்த்தகம் 3% சரியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை பரஸ்பர வரி விதிப்பினால் சீனா, மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகள் அதிகம் பாதிக்கப்படும் என்று சர்வதேச வர்த்தக மையத்தின் செயல் இயக்குநரான பமீலா ஹாக் ஹெமில்டன் தெரிவித்துள்ளார். 30 நாட்களுக்குள் கட்டாயம் பதிவு செய்தல் வேண்டும். அமெரிக்காவில் புதிய நடைமுறை. பயங்கரவாதி சுட்டுக்கொலை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. உக்ரைனுக்கு ராணுவ உதவி ஐரோப்பிய நாடுகள் அறிவிப்பு. பரஸ்பர வரி விதிப்பிலிருந்து தொலைபேசிகளுக்கு விலக்கு என்கிறதான ஒரு செய்தி. ஆஸ்திரேலியாவில் 10,000 மாணவர்களின் தகவல் திருட்டு என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம். பஞ்சாப் அணியை வீழ்த்தி ஹைதராபாத் அபார வெற்றி. IPL வரலாற்றில் ஷமி மோசமான சாதனை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் சென்னை அணி. 6 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அசத்தல் வெற்றி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது ஏப்ரல் 23க்கு பின்னர் ரணிலை விசாரணைக்கு அழைக்க முடிவு. ஈழநாட்டு பத்திரிகையினுடைய இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது உள்ளூராட்சி தேர்தல் 154 முறைப்பாடுகள். தென்னக்கோன் மீதான குற்றச்சாட்டுகள் விசாரணை குழுவுக்கு இந்த வாரம் உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவர். போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அமைக்கப்பட்டுள்ள குழுவுக்கு இந்த வாரம் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் என்கிறதானது செய்தி தொடர்கிறது. தந்தையும் மகனும் குத்தி படுகொலை என்கிறதான ஒரு செய்தி. 16 சிறார் துஷ்பிரயோகம், பயிற்றுனர் கைது. கிளிநொச்சியில் 16 சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் விளையாட்டு பயிற்றுனர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கிளிநொச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மின் கட்டணத்தை குறைப்பது நிதி செயல்திறனை பாதிக்கும், மத்திய வங்கி எச்சரிக்கை. மதுவரி திணைக்களத்தின் சோதனையில் 1320 பேர் கைது. டீசல் மாபியாக்களிடம் அரசு அடிபணிந்து விட்டது, எதிர்கட்சி தலைவர் சாடல்.
மனிதாபிமானமற்ற தண்டனை சிறுவர் அதிகார சபை விசாரணை என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளினுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் எண்ணம் அரசுக்கு இல்லை, ஜிஎஸ்பி வரிச்சலுகையை வழங்காதீர்கள், ஐரோப்பிய ஒன்றியத்திடம் தமிழ் தலைவர்கள் கோரிக்கை. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் விடயத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பின்வாங்கியுள்ளதுடன் அந்த சட்டத்திற்கு பதில் சட்டத்தினை இயற்றுவதற்கும் அவர் தயாராகின்றார் என தமிழ் தலைவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கத்தின் நிலைப்பாடு இவ்விதம் இருப்பதனால் இலங்கைக்கு வருகை தரும் ஐரோப்பிய ஒன்றிய கண்காணிப்பு குழுவானது பயங்கரவாத தடை சட்டத்தினை முழுமையாக அரசாங்கம் நீக்கும் வரையில் இஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை உடன் நிறுத்துவதற்கான பரிந்துரைகளை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்று அந்த தலைப்பு செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஏனைய முன்பக்க செய்திகளுக்குள் புதிய அரசியலமைப்பு மலரும், தமிழ் மக்களுக்கு தீர்வு கிட்டும், திருவாய் மலர்ந்தார் நீதியமைச்சர் ஹர்சன. மக்கள் எமக்களித்த ஆணைக்கு அமைவாக புதிய அரசியலமைப்பை நிச்சயம் உருவாக்குவோம், வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கும் விரைவில் தீர்வு காண்போம் என நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார உறுதிபட தெரிவித்திருக்கிறார். கட்டமிடப்பட்ட செய்திகளாக சட்டவிரோத வாகனங்கள் பயன்படுத்திய பிரமுகர்களின் பெயர்கள் வெளியிடப்படும், ஜனாதிபதி அனுர அதிரடி. அதேபோல் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுக்குழு இவ்வாறு இலங்கைக்கு வருகை, பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய குழு நியமனம், அமைச்சர் ஹர்சன அறிவிப்பு, இஎஸ்பி வரிச்சலுகையை எப்படியும் பெற வேண்டும் கூறுகிறார் சஜித் பிரேமதாசா. மின்சார கட்டணம் குறைப்பது கடினம், மின்சார கட்டணத்தை மேலும் குறைப்பது இலங்கை மின்சார சபையின் நிதி செயற்திறனை கணிசமாக பாதிக்கக்கூடும் என இலங்கை மத்திய வங்கியின் பொருளாதார விமர்சன அறிக்கையின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியும். தென்னக்கோனுக்கு எதிராக விசாரணை குழு இவ்வாரம் நியமனம். அதேபோல கடந்த கால ஆட்சியாளர்கள் நாட்டை நாசமாக்கினார்கள், ஜனாதிபதி அனுர பகிரங்க குற்றச்சாட்டு. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தவே எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயற்படுகிறது. கடந்த காலங்களில் திகன மாவநிலை என பல பிரச்சனைகள் உருவாகின, ஆனால் தேசிய மக்கள் அரசாங்கம் ஆட்சிப்பிடமறி 6 மாதங்களே ஆகியுள்ளது என்று ஜனாதிபதியினுடைய அந்த செய்தியும் தொடர்கிறது. வலம்புரி நாளினுடைய புத்தாண்டு வாழ்த்து செய்தி. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நமது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும், வலம்புரி குடும்பம் என்று அந்த புத்தாண்டு வாழ்த்து செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் சர்வதேச இளம் விஞ்ஞானிகள் ஆய்வு மாநாடு, வெண்கல பதக்கங்களை சுவீகரித்தது இலங்கை. தாய்லாந்து சர்வதேச இளம் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி மாநாட்டில் நடைபெற்ற போட்டிகளில் இலங்கை அணியினர் 44 நாடுகளுடன் போட்டியிட்டு 3 வெண்கல பதக்கங்களை வென்றிருக்கிறார்கள். தாய்லாந்தில் கடந்த 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை சர்வதேச இளம் விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சி மாநாடு நடைபெற்றது. இதன்போது நடைபெற்ற போட்டி நிகழ்ச்சியில் இலங்கை சார்பில் மட்டக்களப்பு பட்டிருப்பு தேசிய பாடசாலை ரசாயனவியல் ஆசிரியர் செல்வராஜா தேவகுமார் தலைமையில் பிரபல பாடசாலைகளை சேர்ந்த 6 மாணவர்கள் பங்கேற்றிருந்தார்கள் என்று புகைப்படம் தாங்கிய செய்தி இருக்கிறது. அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஊழலுக்கு எதிரான ஜனாதிபதியின் செயற்திட்டத்தால் நாடு மீண்டலும், முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய நம்பிக்கை. மானிப்பாய் மருதடியானுக்கு இன்று தேர் திருவிழா. மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலய வருடோந்த மகோற்சவ தேர் திருவிழாவானது இன்று திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு பூஜை வழிபாடுகளுடன் ஆரம்பமாகி காலை 9 மணிக்கு ஸ்தம்ப பூஜையும் காலை 10 மணிக்கு வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று நண்பகல் 12 மணி அளவில் விநாயக பெருமானு தேரில் ஆரோகணித்து வீதி வலம் வருவார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஒற்றுமை நல்லிணக்கத்தை புத்தாண்டில் கட்டி எழுப்புவோம், புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி அழைப்பு. நாட்டிற்கு தேவையான புதிய பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான தேசிய திட்டத்தை வெற்றி பெற செய்யவும், நாட்டையும் மக்களையும் வெற்றி பெற செய்வதற்காகவும் இந்த புத்தாண்டில் அனைவரும் மேலும் வலிமையுடனும் ஒற்றுமையுடனும் ஒரே நோக்கத்திற்காக ஒன்றுபடுவோம் என்ற புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். பட்டாசுகளை வெடிக்கும் பொழுது அவதானத்துடன் செயற்படுங்கள், வைத்திய நிபுணர் அறிவுறுத்துகின்ற செய்தி. விளையாட்டு செய்திகளுக்குள் திக் திக் த்ரில்லரில் தில்லாக வென்றது மும்பை, சரிந்தது டில்லி சாம்ராஜ்யம் என்று நேற்றைய தினம் இடம்பெறக்கூடிய டெல்லி மற்றும் மும்பை அணிகளுக்கிடையான ஐபிஎல் போட்டியிலே இறுதி கட்டத்திலே மும்பை அணி 12 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதன் ரீதியிலே இந்த போட்டித் தொடரிலே முதன்முறையாக டில்லி அணியினர் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும். கோலி 50-ல் 100, பெங்களூரு யூரு இலகுவாக வீழ்ந்தது ராஜஸ்தான் என்ற செய்தியும். நேற்று நடைபெற்ற பெங்களூரு மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பெங்களூருடைய வெற்றி தொடர்பான செய்திகளும் காணப்படுகிறது. யாழ் பல்கலைக்கழகில் நடைபெற்ற நாட்டிய நாடக போட்டி முடிவுகள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும். போதனா இரத்த வங்கி பிரிவில் குருதிகளுக்கு கடும் தட்டுப்பாடு. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் இரத்த வங்கியில் அனைத்து வகையான குருதிகளுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. குறித்த செய்தி குறிப்பினை யாழ் போதனாவின் இரத்த வங்கி பிரிவு முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார்கள். விபத்துக்கள், சத்திர சிகிச்சைகள், குருதிச்சோகை நோயாளர்கள்,
புற்றுநோயாளர்கள் மற்றும் குருதி தேவைப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் வைத்தியசாலைகளில் அதிகரித்து செல்வதனால் இரத்த வங்கியால் விநியோகிக்கப்படுகின்ற குருதியின் அளவும் கூடிக்கொண்டே செல்கின்றதாக இரத்த வங்கியினர் தெரிவிக்கின்றனர். இரத்த வங்கியில் குருதி விநியோகம் அதிகரித்துள்ளது. தினமும் 35 தொடக்கம் 40 பாயிண்ட் குருதி எமது வங்கியிலிருந்து நோயாளர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. இதனால் இரத்த வங்கியில் எல்லா வகை குருதிகளுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு இரத்த தான முகாம்களை ஒழுங்கமைக்க செய்ய விரும்புவோர் 077-210-5375 மற்றும் 0212223063 எனும் தொலைபேசி இலக்கங்களூடாக தொடர்பு கொள்ள முடியும். மேலும் நேரடியாகவும் இரத்த வங்கிக்கு வந்தும் குருதி கொடையாளர்கள் குருதி தானம் செய்ய முடியும் மற்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. திட்டமிட்டவாறு தேர்தலை நடாத்த மக்களும் ஒத்துழைப்புக்க வேண்டும். தேர்தல் ஆணையாளர் அறிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல புத்தாண்டு விளம்பரங்கள் இன்றைக்கு விளம்பரி நாளிதழில் நிறைய பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலய ரதோற்சவம் இன்று என்று ரதோற்சவம் தொடர்பான செய்தியும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விளம்பரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக மலரும் தமிழ் புத்தாண்டில் எங்கும் புனிதம் நிலவற்றும். இன்று தமிழ் சித்திரை புத்தாண்டு 60 ஆண்டுகளை கொண்ட சுற்றில் இன்று விசுவாசு புத்தாண்டு பிறந்திருக்கிறது. பிறந்துள்ள புத்தாண்டு அனைவருக்கும் இன்பமும் செழிப்பும் ஆரோக்கியமும் தந்தருள வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறோம் என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. அதே போல உள்நாட்டு செய்திகளுக்குள் மக்களின் வாழ்க்கை அல்லாடுகிறது, அரசாங்கத்தை சாடுகிறார் சஜித். நீரில் மூழ்கி ஒருவர் உயிரிழப்பு. வெளிநாட்டு பல்கலைக்கழக கிளைகள் ஒழுங்குபடுத்தப்படும் பிரதி அமைச்சர் உறுதி என்ற செய்திகளும் காணப்படுகிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் பரஸ்பர வரி விதிப்பில் இருந்து ஸ்மார்ட் போன்கள் லேப்டாப்களுக்கு விலக்கு, ட்ரம்ப் அதிரடி. உக்ரைனுக்கு உதவிய ஐரோப்பிய நாடுகள் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். புதிய அரசியலமைப்பு உருவாவது நிச்சயம். வடக்கு கிழக்கு அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு, நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு உறுதி. நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய புதிய அரசியலமைப்பு நிச்சயம் உருவாக்கப்படும். தேசிய நல்லிணக்கம் மற்றும் சகவாழ்வு மேம்பாட்டுக்கான சிறந்த செயற்பாட்டு திட்டங்கள் இந்த ஆண்டு இறுதி பகுதியில் செயற்படுத்தப்படும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காணப்படும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுப்போம் என்கிறதான இந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். நாட்டை வெற்றி பெற செய்ய புதிய ஆண்டில் ஒன்றுபடுவோம், வாழ்த்து செய்தியில் அனுர என்கிறதான ஒரு செய்தி. நீதிமன்றங்களின் தீர்ப்புகளினால் தேர்தல் ஆணைக்குழு குழப்பம், சிக்கலை தீர்க்க சட்டமா அதிபர் தஞ்சம் என்கிறதான ஒரு செய்தி. 16 சிறார்களை துஷ்பிரயோகித்த பயிற்சியாளர் நேற்று கைது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. திட்டமிட்டவாறு மே 6 தேர்தல் நடைபெறும் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. உள்ளூராட்சி தேர்தல் முறைப்பாடுகள் 1206. உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான கடந்த மாதம் 20ஆம் தேதியிலிருந்து நேற்று முன்தினம் வரை 1206 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என்கிறதான அந்த தகவல் பிரசுரமாக இருக்கின்றது. உயர்தர பரீட்சை பெறுபேறு ஏப்ரல் 20க்கு பின் வெளியாகும். தேசபந்துவுக்கு எதிராக அடுத்த வாரம் விசாரணை என்கிறதான ஒரு செய்தி. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்கு விசேட குழு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இவை உதயன் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க வர்த்தக துறையுடன் பேச்சுக்கள் இடம்பெறுகின்றன, அரசு தெரிவிப்பு. இலங்கைக்கு அமெரிக்கா விதித்துள்ள பரஸ்பர தீர்வை வரி குறித்து அமெரிக்காவின் வர்த்தகத்துறை பிரதிநிதிகளுடன் சுமூகமான பேச்சில் ஈடுபட்டுள்ளோம் என தொழிலமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணத்தை குறைத்தால் சிக்கல் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பெரிய சிலுவை பாதை தியான நடைபவனி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. போதைப் பொருள் நூதன கடத்தல், 2 பேர் கைது. 98 கிலோகிராம் எடையுள்ள ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களை நூதனமான முறையில் கடத்தி சென்ற 2 பேரை தங்காலை பகுதியில் வைத்து போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதிவேக நெடுஞ்சாலையால் 2 நாட்களில் ரூபாய் 100 மில்லியன் என்கிறதான ஒரு செய்தி. பட்டலந்த விவகாரத்தால் பாதிப்பு, அரசாங்கத்துக்கு வஜ்ர தெரிவிப்பு. மரக்கறிகளின் விலை உயர்வு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. திட்டமிட்டவாறு மே 6 தேர்தல் நடைபெறும், தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து நீதிமன்றம் வழங்கும் உத்தரவுகளுக்கு அமைய செயற்படுகின்றோம். திட்டமிட்டதற்கு அமைய மே மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையாளர் நாயகம் சவன்ஸ்ரீ ரத்நாயக்கவும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பணிகள் தொடர்பில் வினவிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் என்கிறதானது செய்தி பிரசுரமாக இருக்கிறது. சூரிய மின்கல பாவனை நிறுத்தி வைக்க அறிவுறுத்து என்கிறதான ஒரு செய்தி. பட்டலந்து விவாதம் இனி மே மாதம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது.
கர்ப்பிணி பெண்ணுடன் வாகனம் கடத்தல், போலீசார் முறியடிப்பு. பெருந்தொகை போதைப் பொருள் நாட்டுக்குள் ஊடுருவல் தடுப்பு, 6 சந்தேக நபர்கள் கைது என்கிறதான ஒரு செய்தி. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது, முஸ்லிம் மக்களை இலக்கு வைத்து ஆபத்தான கருத்தியல்கள் விதைப்பு, ஜனாதிபதி அனுர பகிரங்க குற்றச்சாட்டு. முஸ்லிம் மக்களை இலக்கு வைத்து ஆபத்தான கருத்தியல்களை விதைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று ஜனாதிபதி அனுர வெளிப்படையாக கூறியுள்ளார் என்கிறதான அந்த செய்தி தொடர்கின்றது. மன்னாரின் பிரச்சனைகள் வாய் திறக்காத பிரதமர், மக்கள் ஆதங்கம். மன்னார் மாவட்டத்தில் சர்ச்சைக்குரிய பிரச்சனைகளாக கருதப்படும் கனியம் மணல் அகழ்வு மற்றும் அதானி நிறுவனத்தின் காற்றாலை செயற்திட்டங்கள் தொடர்பில் வாய் திறக்காத தனது தேர்தல் பரப்புரை உரையை நிறைவு செய்து மன்னாரிலிருந்து சென்றுள்ளார் பிரதமர் ஹரணி அமரசூரிய என மன்னார் மாவட்ட மக்கள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர். மன்னார் பேசாலையில் குருத்தோலை திருப்பலி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. மக்களின் வரி மக்களுக்கே பயன்படுத்தப்பட வேண்டும், பிரதி அமைச்சர் பிரதீப் தெரிவிப்பு. அன்னை பூவதி நினைவையொட்டி கிராமிய விளையாட்டு நிகழ்வுகள் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. புனித திரேசால் பெண்கள் கல்லூரி எல்லை போட்டியில் சாம்பியன் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது, காரைநகர் உள்ளக வீதியை காப்பெட் வீதியாக்குங்கள், பிரதமரிடம் கோரிக்கை. காரைநகர் சுற்றுவட்ட வீதியை காப்பெட் வீதியாக மீளமைத்து தருமாறு பரப்புரைக்காக வருகை தந்த பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் காரைநகர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரதமருக்கு கோரிக்கை கடிதம் ஒன்று கையளித்து அவர்கள் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளனர். வலிமேற்கு பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும், கடற்தொழில் அமைச்சர் நம்பிக்கை என்கிறதான ஒரு செய்தி. வவுனியா மாநகர சபைக்கான தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. கல்லுண்டாய் வீதியில் கொட்டப்படும் கழிவுகளினால் வீதியால் செல்வோர் அவதி என்கிறதான ஒரு செய்தி. தேசபந்துவுக்கு பிணை, சட்டம் அதிபரால் ஆட்சேபனை மனு. இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோனை பிணையில் விடுவித்து மாத்தறை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து சட்டம் அதிபர் மாத்தறை மேல் நீதிமன்றத்தில் ஆட்சேபனை மனுவை தாக்கல் செய்துள்ளார். 9 நாட்களில் 56,000 சுற்றுலாவிகள் என்கிறதான ஒரு செய்தி. திடீர் விபத்துகள் புத்தாண்டில் உயர்வு. கடல்சார் பிரச்சனைக்கு 106க்கு அழைக்கலாம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. கொட்டாஞ்சேனையில் துப்பாக்கி சூடு என்கிறதான ஒரு செய்தி. எக்ஸ்பிரஸ் பேல் கப்பல் கழிவுகள் அகற்றலுக்கு 2 கோடி ரூபாய் செலவு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. வவுனியாவில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வேட்பாளர் அறிமுக நிகழ்வு. தேர்தல் சட்டங்கள் விதிமீறல், ஒரு வாரத்தில் 14 பேர் கைது என்கிறதான ஒரு செய்தி தொடர்கின்றது. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது, மீண்டெழுந்தது மும்பை, மண்டியிட்டது டெல்லி. IPL தொடரின் 29வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி 12 ஓட்டங்களினால் டெல்லி கேபிட்டல் அணியை வீழ்த்தியது என்கிறதான செய்தி. ராஜஸ்தான் ராயல்ஸ் பெங்களூரிடம் சரண் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது, 55 மில்லியன் மக்களுக்கு போதிய உணவு இல்லை, ஆப்பிரிக்காவில் அவல நிலை. மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்கா முழுவதும் 55 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் உணவு பற்றாக்குறையினால் போராடுகின்றனர் என ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது. ஒபாமாவின் படங்கள் ட்ரம்பால் அகற்றம் என்கிறதான ஒரு செய்தி. ஈபிள் கோபுரத்தை விட உயரமான பாலம் நிர்மாணித்தது சீனா. ஸ்டேலுக்கு எதிராக குரல் கொடுத்த கனடா என்கிறதான ஒரு செய்தி. மியன்மாரில் மீள நிலநடுக்கம். 2026ஆம் ஆண்டுடன் திமுக விரட்டப்படும், அண்ணாமலை உறுதி என்கிறதான ஒரு செய்தி. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது, வலைப்பந்தாட்ட போட்டி கிளிநொச்சி கரைச்சி கோட்டமட்டம் பாடசாலைகளுக்கு இடையிலான வலைப்பந்தாட்ட போட்டி கடந்த செவ்வாய்க்கிழமை கிளிநொச்சி புனித திரேசால் பெண்கள் கல்லூரி மைதானத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்கிறதான அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, பயங்கரவாத தடைச்சட்ட விடயத்தில் அனுரகுமாரவின் அரசும் பல்டி இலங்கை வரும் ஐரோப்பிய ஒன்றிய கண்காணிப்பு குழுவிடம் தமிழ் தலைவர்கள் கோரிக்கை என்ற செய்தி தினக்குரலுடைய தலைப்பு செய்தியாக இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், புதிய அரசியலமைப்பை நிச்சயம் உருவாக்குவோம், அமைச்சர் கர்சன. உயர்நீதிமன்றத்தின் ஊடாக தீர்வு பெற்று தாருங்கள், சட்டமா அதிபரிடம் தேர்தல்கள் ஆணைக்குழு கோரிக்கை. புத்தாண்டில் இருந்தாவது அனுர உண்மை சொல்ல வேண்டும், ஐக்கிய தேசிய கட்சி தவிசாளர் வஜிர கோரிக்கை. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்கு புதிய குழு நியமனம் என்ற செய்திகள். விபத்தால் அனுமதிக்கப்படுவோருக்கு வருடத்திற்கு 10 லட்சம் என்ற செய்தி. அதே போல பாரியளவு ஐஸ்கெரோயின் கடற்படையால் கைப்பற்றல், 6 பேர் கைதாகினார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும். உயிர்நாயிறு தாக்குதல் விசாரணைகள் ஆரம்பம், ஜனாதிபதி தெரிவிப்பும். தேசபந்துவுக்கு எதிரான விசாரணை குழு அடுத்த வாரம் என்ற செய்திகள் தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தினக்குரல் நாளிதழும் வாசகர்கள் அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். உட்பக்க செய்திகளுக்குள்,
தமிழ் மக்களை தேசியத்துக்குள் கரைக்க ஜேவிபி முற்படுகின்றது, தலைவர் சிவஞானம் குற்றச்சாட்டு. தமிழ் மக்கள் தொடர்பாக ஜேவிபியினுடைய நிலைப்பாடு என்னவென கேள்வி எழுப்பியுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தமிழ் மக்களை தேசியத்துக்குள் கரைப்பதற்கு முற்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதே போல மதுவரி திணைக்களம் சோதனை, 1320 பேர் கைது. புத்தாண்டு காலப்பகுதியில் மதுவரி திணைக்களத்தால் நாடாளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் 1320 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இனவாதமாக சிந்தித்து சிறிய இலங்கையினை பிரிக்க தேவையில்லை, இனவாத ரீதியாக நாம் சிந்தித்து சிறிய நாட்டை பிரிக்க தேவையில்லை என குறிப்பிட்ட அமைச்சர் விஜிதகீரத் கையகப்படுத்தப்பட்டிருக்கும் உங்கள் காணிகளை திரும்ப வழங்குவோம் என்று தெரிவித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி. எறும்பு கடியினால் கிருமி தொற்று சிசு மரணம் என்ற செய்தி. அதேபோல சந்நிதியான் ஆச்சிரமத்தில் தெய்வீக இசை நிகழ்வுகள் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. ஊழலற்ற உள்ளூராட்சி மன்றங்களை உருவாக்க பொது சின்னமான சங்குக்கு வாக்கினை அளித்திடுங்கள். எதிர்வரும் தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஊழலற்ற உள்ளூராட்சி மன்ற நிர்வாகங்களை ஏற்படுத்த மக்கள் சங்கிற்கு வாக்களிக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேசி சந்திரகுமார் தெரிவித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியும். சமய சொற்பொழிவு பணிக்காக வடலியடைப்பு இந்து இளைஞர் மன்றத்தினால் அகில இலங்கை சைவ புலவர் சங்க செயலாளர் பண்டிதர் செஞ்சொற்செல்வர் சைவ புலவர் சேத குமரன் தல அண்மையில் கௌரவிக்கப்பட்டார் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. அதே போல அமெரிக்க வரி கொள்கை சிறப்பாக செயற்படுகிறது, அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவிப்பு என்ற செய்திகளும். கடத்தி செல்லப்பட்ட காரின் மீது போலீசார் துப்பாக்கி சூடு, சந்தேக நபர் தப்பியோட்டம், காரில் இருந்தவர்கள் மீட்பு. கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் நேற்று முன்தினம் இரவு போலீசார் நடாத்திய துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பில் போலீஸ் ஊடக பிரிவு மேலதிக தகவல்களை வழங்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. தினக்குரலுடைய ஆசிரியர் தலையங்கமாக எல்லாம் ஒரு குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் என்று ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. பாலடையும் நிலையில் காணப்படும் அமைச்சர்களின் குடியிருப்புகள், போலீஸ் காவலின் கீழான உயிரிழப்புகள், தண்டனைகளில் இருந்து தப்பிக்கும் கலாச்சாரத்துக்கு வழிகோலுகின்றது. ஊழல் ஒழிப்பில் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்புக்கு பாராட்டுகளை தெரிவித்திருக்கும் முன்னாள் சபாநாயகர் கரு ஜேசூரி என்ற செய்தியும். இவைதான் தினக்குரலுடைய முக்கியமான செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து மணிந்திருங்கள் நேயர்களே. சிறிய ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.